ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பிராப வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 27ஆம் நாள், சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் ரகசியங்களை பாதுகாக்க மிகவும் பிரயாசப்பட வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். அதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ரகசிய வருமானங்கள், மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். ஷேர், லாட்ரி, அதுபோன்ற பரிசு தொகைகள் அல்லது லக்கி லாட்ஸ்லாம் இன்றைக்கு வெற்றி பெறுவீங்க. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தினாலும் சில தடைகளுக்கு பின்னால் அது நிறைவேறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக மனம் தளராதீர்கள். எடுக்கின்ற முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி பெறும் முயற்சியால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடி தீரும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பொருளாதார நெருக்கடிகள் தீரும். சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்குவதற்கான ஆரம்பம் உண்டாகும். கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரியிடம் கேட்ட சலுகைகள் கிடைப்பதால் வேலை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மிதுனம். பேச்சு கொஞ்சம் நிதானம் தேவை. பேச்சினால் சில பணிச்சுமைகள், பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். உங்கள் மனமும் ஒரு கவலைப்படுகின்ற நிலைமையில் இருக்கும். பதட்டத்துடன் இருக்கும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. மற்றபடி நண்பர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வருமானம் எதிர்பார்த்த அளவு நன்றாகவே இருக்கிறது. தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம், இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகும். அதிகாரிகள் ஆதரவால் அந்த பிரச்சனைகளை சமாளித்து தொழிலில் நல்ல ஒரு அடையாளம் காணும் அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவீர்கள். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் கௌரவமும் கிடைக்கும். இதுவரை உதாசீனப்படுத்தியவர்களால் உங்களை தேடி வருவார்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தொழிலில் வெற்றி பாதையை நோக்கி நடைபெறுவீர்கள். வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதால் வெற்றி உங்களுக்கு வழக்கமாகிவிடும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கடகம். சுயசந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவது தடைக்கு தாமதங்களுக்கு பின் நிறைவேறும். அவ்வளவு எளிதில் நிறைவேறாது. சில பிரச்சனைகளை சந்தித்து தான் நீங்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டியிருக்கும். நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். அவற்றை உங்களுடைய பேச்சு திறமையாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தெளிவாக என்னதான் திட்டமிட்டாலும் தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு தானாகவே வரும். கேட்ட சலுகைகள் கிடைப்பதால் பிரச்சனைகளை சமாளிப்பதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர்கள், அனுபவஸ்தர்கள் ஆசைகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற விஷயங்களை தலையிடுவது போன்றவற்றில் உங்கள் திறமைகளை வீணாக்காதீர்கள். உங்கள் திறமைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்காக அதை தேவையற்ற இடத்தில் அல்லது கேட்கப்படாத இடத்திலெல்லாம் போய் உபயோகித்து செலவு செய்து உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உறவினர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும்.
தொழிலில் பணிச்சுமை ஏற்படும், பணி அழுத்தங்கள் ஏற்படும். என்னதான் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் தவிர்க்க முடியாததாகும். மேலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள். தொழிலில் எதிர்பாராத எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள்லாம் வந்து சேரும். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். மருத்துவ செலவுகள் கூடும். நண்பர்களுக்காக, குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்காக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் அனைத்து வெற்றி பெறும். மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பதால், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாலும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் சில பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் வந்து மனதை வாட்டும். அதனால் அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கும் ஆற்றல் இருப்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படலாம். சகோதர ஆதரவு இருக்கிறது. சகோதர பலம் கூடும். கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கேட்ட உதவிகள் கிடைக்கும். மூத்தோருடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள், பெண்கள் உங்கள் வெற்றிக்கு மிகவும் பாடுபடுவார்கள். ஆகவே லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பதில் முனைப்பாக இருப்பீர்கள். துலாம், தொழிலில் உங்களுடைய வாக்குவன்மை கூடும். பேசிய வியாபாரத்தை தொழிலில் லாபகரமாக ஆக்குவீர்கள். பேச்சு திறமையால் உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படுவதால் மனம் ஒரு கவலைக்குள்ளாகும். இருந்தாலும் அதை சமாளிக்க மாற்ற இருப்பதால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிற அளவுக்கு முன்னேறுவீர்கள். நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பேரும் புகழ், கௌரவம் கிடைக்கும். சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலும் சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. விருச்சிகம், அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்களால் பலன் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் கேட்ட உதவிகள் கேட்ட நேரத்தில் கிடைப்பதால் வேலை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் பிறமொழி பேசுபவர்கள், பிற மாநிலத்தவர்களால் ஆதரவோடு சிறப்பாக செயல்படுத்தி முடிப்பீர்கள். உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். இவையெல்லாம் செய்யும்பொழுது உங்கள் விருப்பங்கள் எல்லாம் தானாக நிறைவேறுவதால் மனம் மகிழ்ச்சி அடையும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு நினைத்தவற்றை சாதித்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுப்பதாலும் பெரியவர் ஆசை இருப்பதாலும் மன மகிழ்ச்சிகள் இருக்கும். எடுத்த காரியங்களெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு, தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தாலே இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும். ஆகவே பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திறமை இதெல்லாம் பயன்படும். அவற்றையெல்லாம் சரியாக பயன்படுத்தினால் வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் எளிதில் வெற்றி பெறலாம். மேலும் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பிற விஷயத்தில் தலையிடுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, வழக்கு விவாதங்களில் கலந்து கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். சகோதர பலம் அதிகரிக்கும். உறவினர்களால் சில அனுகூலங்கள் உண்டாகும். ஆகவே மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மகரம், உங்களுடைய பணிச்சுமை, பணியழுத்தம் அதிகரித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அது ஒரு பெரிய சுமையாக இருக்காது. புதிய தொழில் மாற்றங்களை செய்து புதிய தொழில்நுட்பங்களை கற்று அந்த பணிச்சுமை, பணியழுத்தங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது.
குடும்பத்தில் அந்நிய தலையீடு வேண்டாம். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். அதுவும் தொழில் சார்ந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் வளம் காண்பீர்கள். நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவுடன் நேசக்கரம் நீட்டுவார்கள். அதனால் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியில் திளைக்கும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். புதிய பெண் நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் இப்படியே விரிவடையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எல்லா விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதால் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம். பணிச்சுமை, பணியழுத்தங்கள் அதிகரிக்கும். ஆனால் அதையெல்லாம் புதிய தொழில் மாற்றங்கள், புதிய தொழில்நுட்பங்களை கற்று அதை சமாளிப்பீர்கள். நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டால் சில சமயங்கள் நண்பர்களும் பெண்களும் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் நீங்கள் நல்லபடியாக சொன்னாலும் அதை எதிர்விதமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இன்று இவர்களிடம் நீங்கள் பேசும்போது இவர்களிடம் எல்லோரிடமும் நிதானமாக பழகுவது, கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். மலர் முனைவுகளாக பழைய விஷயங்களை சிலாகித்து பேசி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிற மொழி பேசுபவர்கள், பிற மாநிலத்தவர்கள் உங்களை சார்ந்து இருப்பதால் அவருடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மருந்துகள், சிறந்த மருத்துவங்கள் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். மீனம். அதிகாரிகள் ஆதரவில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதிகாரி ஆதரவாக இருப்பதால் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அதனால் செய்ய வேலைகள் எளிதாக இருக்கும். ஆகவே உங்கள் விருப்பமான காரியங்களை இன்று எளிதாக செய்து கொடுக்க முடியும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மூத்தோர்கள் ஆசை உண்டு. பயணங்களால் வெற்றி பெறும். ஆனால் அந்த பயணங்கள் தேவையுள்ள பயணங்களாக என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சுயசிந்தனையும் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு காதல் மலர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.